விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, அது மட்டுமல்லாது எந்தெந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கு முன் உங்களுக்கு வராக பெருமான் பிடிக்கும் என்றால் வராக பெருமானின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நீங்கள் நினைப்பதை விட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறார். குரு உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக இந்த வாரத்தில் மிக வலுவாக அவருடன் சூரியன் இணைந்து வளமருகிறார். குருவுடன் சூரியன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனும் முழுமையாக இணைந்து வளமருகிறாருங்க. இந்த வாரம் துவக்கத்திலிருந்தே முழுமையாக 3 கிரகநிலைகள் இணைந்து வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு சந்திரனும் அந்த இடத்தை அலங்கரிக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவாக ஆடி அமாவாசைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. ஆடிப்பெருக்கு துவங்கியதிலிருந்தே அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தும் இந்த வேலை என்பது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல வழியில் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் விரைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகக்கூடிய வகையில் ஆடிப்பெருக்கிற்கு பிறகு வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்க போகிறது. தேவையற்ற கோபத்தையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் முழுமையாக விளக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்திருப்பதால் கிடைக்க இருக்கிறது. புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே முடிந்தவரை பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. புத ஆதித்ய யோகம் கிடைப்பதால் மன வருத்தம் அடையாத வகையில் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களும் மன வருத்தம் அடையாத வகையில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலையை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. குருவுடன் இணைந்து இந்த கிரகநிலைகள் மிக வலுவாக வலம் வருவதால் ஆரோக்கிய தொல்லை குறையும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைப்பதோடு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தங்கு தடையின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் புது புது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஞானத்தின் அறிவின் ஊற்றாக திகழக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட கனகச்சிதமாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய
சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில் மிக விரைவாக செய்தாலும் கூட அந்த பணியில் எந்த விதமான எரரும் எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எடுத்தோம் கவுத்தோம் என்ற பணிகளை செய்யாமல் துல்லியமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் தாமதம் என்று நினைத்த காரியங்கள் கூட விரைவாக முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. நிழல் கிரகமான ராகு சனியின் ஆட்சி வீட்டிலும் அதே போன்று மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. நிழல் கிரகங்கள் இரண்டுமே இறுதி தருவாயை நெருங்கி கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டம் சிரமம் அனைத்துமே இறுதி தருவாயில் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சிரமங்களும் நீங்கி சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கேதுவை விட்டு விலகி முழுமையாக அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய அத்தனையையும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் சிறப்பாக வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான மாறுதல் உண்டு. அங்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. வக்ர சனியின் அமைப்பால் நிறைந்த தனலாபம் உண்டு. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சிறப்பான மாறுதல்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பு அடுத்தடுத்து உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு செயல்பட்ட சூழ்நிலையில் இனி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். அவை வெற்றியை பெற்றுத் தருவதால் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே பல தடுமாற்றங்களை விளக்குவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பொருளாதார வளர்ச்சி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வேலை மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல லாபமும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல பல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களது பெயர் புகழ் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மிக பெரிய அளவிலான காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகக்கூடிய வகையிலும் மன அமைதியும் மன நிம்மதியும் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது. அது மட்டுமல்லாது உங்களது முடிவெடுக்கும் திறன் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். எனவே சிறப்பான முடிவெடுத்து பல பணிகளை செய்து முடிப்பதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து சிறப்பான வளர்ச்சி காண முடியும். நேர்வழியில் செல்வ செழிப்பை உயர்த்துவதோடு ஆன்மீக சிந்தனையின் காரணமாக தர்ம காரியங்களை மிக அபரிவிதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி வளர்ச்சி நிறைந்த தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.